ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சம்மர் கொலாபரேஷன் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். 5 யூடியூபர்ஸ் சூப்பரான சம்மர் ரெசிபீஸை நமக்காக கொடுத்துருக்காங்க. சம்மர் டைம்லேயும் சரி, நம்ம ரமலான் நோன்பு திறந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் நமக்கு எடுக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்க சேனல்லையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 5 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ரிதா. என்னுடைய சேனல் நேம் உணவில் புதுமை. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிவி ஸ்மூத்தி. ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடுவோம். நான் 2 கிவி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் கிவி ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 கிவி ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நான் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து 1 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கிவி வந்து ரொம்பவே ரிச் இன் விட்டமின் ஃப்ரூட். அதில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தையுமே அது வந்து கரெக்டாக வச்சுக்கும். ஸோ இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பசங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரூட்டாக கொடுத்தா சில நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தியாக செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நம்மளுடைய டேஸ்டியான கிவி ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அனிஷா. நான் ஹானிஸ் விலாக் அப்படின்ற சேனலில் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சம்மர் கொலாபரேஷனில் நான் பினா கொலாடா அப்படின்ற ஒரு ஜூஸ் ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ஜூஸை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா இளநீர், அதுக்கப்புறம் இளநீருக்குள்ளே இருக்கிற அந்த வழுக்க தேங்காய், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள், அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால். இதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 1/2 கப் பைனாப்பிளை நல்லா பல்பியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த ஜூஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் பண்ணணும், வடிகட்டணுன்றதுக்கு அவசியமே இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த வழுக்க தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் பல்ப், அதுக்கப்புறம் தேங்காய் பால், சர்க்கரை, இளநீர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் பார்க்க வியடாக தான் இருக்கும், பட் ஆனால் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம இளநீர் அண்ட் பைனாப்பிளும் சேர்க்குறோம். இளநீர் வந்து இந்த சம்மர் சீசனில் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அதோட பைனாப்பிளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டேமேஜஸை தவிர்க்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பினா கொலாடா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு மேசன் ஜார் ஆர் ஒரு ஜூஸ் கிளாஸ் ஆர் இல்லாட்டி அந்த கோகோனட் ஷெல், அந்த இளநீர் ஷெல்லிலே நீங்கள் ஊற்றி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நான் தான் நூருல் ஃப்ரம் நூருல்ஸ் கிச்சன். இந்த சம்மர் ஸ்பெஷல் ப்ளூபெர்ரி ஸ்மூதி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். 1 கப் ப்ளூபெர்ரிஸ், 1/2 கப் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸீட் பவுடர். ஸோ ஃப்ளாக்ஸீட் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பிளெண்டரில் வந்து நீங்கள் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளூபெர்ரிஸோட நான் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணுறேங்க. சுகரும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சுகரும் வெனிலாவும் சேரும்போது ப்ளூபெர்ரிஸோட வாடையும் செம்மையாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லாவே திக்காக வரும் நமக்கு ஸ்மூதி. ஸோ
ஸோ தயிர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதோட நான் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் வந்து ப்ரோட்டீன் ரிச், அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ளூபெர்ரிஸும் தயிரும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. செமையான ஒரு பர்பிள் கலரில் இருக்குதுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை சில் பண்ணி குடிக்கலாம், இல்லை சில்னஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இந்த சூப்பர் ஹெல்தி ப்ளூபெர்ரி ஸ்மூதீஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான இந்த ப்ளூபெர்ரி ஸ்மூதீஸை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காயல் சமையல் சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்யூ. எல்லாரும் எங்கள் ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் நூருல்ஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஃபே ட்ரீம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு பீட்ரூட் ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பீட்ரூட்டோட தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபினுடைய அளவை வந்து அதிகரிக்கும். நம்ம பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு அதிகமான அளவில் ஃப்ரெஷ் ஜூஸஸே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸும் நிச்சயமாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.